ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ கனடாவில் வெதர் வந்து 7 பாகையாக இருக்குது. கொஞ்சம் மெதுவான குளிரும் இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் போயிட்டுனா பார்த்தா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்னுட்டு இன்றைக்கு ஒரு டீப் க்ளீனிங் தான். மேலேருந்து கீழே வரையும் வடிவாக க்ளீன் பண்ணுவோம்னு க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கிழமையும் வீடுகள் க்ளீன் பண்ணாலும் எப்படியாவது ஊற்ற வந்துடும். அப்படினால இப்போ ஒவ்வொரு கிழமையும் வீடு க்ளீன் பண்ணுறது அந்த வீடியோ தான் இது. எல்லாம் ஒப்படித்து முடிஞ்சுது. ஆல்ரெடி நான் இப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தோட்டமெல்லாம் கைவிட்டாச்சு. இருந்தாலும் இந்த மிளகாய் காய்ச்சி கொண்டே இருக்குது ஸ்டில். அப்போ அதெல்லாம் பிடுங்கிட்டு சட்னி செய்வோம் பண்ணிட்டு பிடுங்கி கொண்டிருக்கிறேன். நல்ல மிளகாக்கண்டு இந்த முறை வச்சதில் மிளகாக்கண்டு நல்ல மிளகாக்கண்டு காய்ச்சி கொண்டே இருக்குது. மிளகாய் பெருசாக பாவிக்கிற இல்லை, சின்னாக்கலண்டபடியாக உரைக்குமென்று சொல்லுவேன் பண்ணிட்டு இப்போ மிளகாய் பெருசாக பாவிக்கிற இல்லை. இருந்தாலும் அது காய்ச்சி கொண்டே இருக்குது. அப்போ மிளகாயெல்லாம் பிடுங்கிட்டு தோசைக்கு ஒரு சட்னி அரைப்போம் பண்ணிட்டு தான் இந்த மிளகாய் பிடுங்கி கொண்டிருக்கிறேன். இவ்வளவும் இன்றைக்கு பிடுங்கின மிளகாய் எல்லாம் பிடுங்கி சட்னி எல்லாம் அரைச்சிட்டு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை. அப்போ அந்த தோசை தான் சுட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நைட் பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:30. தோசை சுட்டு சட்னி மரைச்சி முட்டை தோசை கேட்டவங்க முட்டை தோசையை ஊற்றி இப்படியே எங்களோட நாள் இந்திய நாள் எங்களுக்கு இப்படி தான் போனது. முட்டை தோசை கேட்டவங்களுக்கு முட்டை தோசை, எல்லா இடமும் வேக வேணுமென்றதுக்காக ஒரு கரண்டியால் செய்துட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு இப்படியே வெந்தோடனே தோசையை பிரட்டி போடுறேன். இப்படி தான் எங்களோட பொழுது போச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.